அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியும் இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது இந்த சினைப்பை நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய PCOS பேஷண்ட்ஸ் கட்டாயம் சேர்க்க வேண்டிய ஒரு அமினோ அமிலம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமினோ அமிலம் ரத்தத்தில் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இன்ஃப்ளமேஷன் குறையும், வீக்கம் நல்லா குறையும். அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்ட்ரோல் ஆகும். உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிசம் சீராக இருக்கும். கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும். இது எல்லாமே நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமினோ அமிலமாக தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்தத்தில் இன்சுலின் ரொம்ப அதிகமாக சுரக்குது பொழுது அது ப்ராப்பராக நம்ம உடம்பு கிரகிச்சிக்காது, நம்ம செல்கள் கிரகிச்சிக்காது. அப்போ இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை தான் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அமினோ அமிலம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. அதனால் முட்டைப்பையோடைய வீக்கத்தை குறைக்குது. இதனால் PCOS உடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்து கருமுட்டை வளர்ச்சியை சீராக வச்சுக்கணும், ப்ராப்பர் ஓவிலேஷன் நடக்கணும். இப்போது நம்மளுடைய மாற்று மருத்துவ முறைகளில் குளோமோஃபென் சிட்ரேட் அப்படிங்கிற மாத்திரையோ அல்லது லெட்ரசோல் மாதிரியான மாத்திரையோ தான் கொடுப்பாங்க. சில பெண்களுக்கு இந்த மாத்திரைகளை எடுத்துக்கும் பொழுது ஒத்துக்காமல் போகும், ஒவ்வாமை ஏற்படும், அலர்ஜி ஏற்படும், அவங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அந்த சூழ்நிலையில் அவங்க கருமுட்டை ப்ராப்பராக வளர்கிறதுக்கு, ஃபாலிக்குலோட டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கிறதுக்கும், ப்ராப்பர் ஓவிலேஷன் நடக்கிறதுக்கும் இந்த அமினோ அமிலம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்போ ப்ராப்பர் இம்ப்ளான்டேஷனும் நடக்கும். எண்டோமெட்ரியல் திக்கனிங், அவங்களோட இன்னர் லேயர், கருப்பையுடைய உள்சுவர் தடிமன் ப்ராப்பராக உருவாகிறதுக்குமே இந்த அமினோ அமிலம் காரணமாக இருக்குது. இன்னொரு விஷயம், PCOSல டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாகுது இல்லைங்களா, ஆண்கள் சம்பந்தமான ஹார்மோன். அந்த ஹார்மோனை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாகவும் இந்த அமினோ அமிலம் இருக்குது. குறிப்பாக PCOS பேஷண்ட்ஸில் 2 வகை இருக்கு இல்லையா, லீன் PCOS இருக்குது, ஒபீஸ் PCOS இருக்குது. ஆனால் இவங்க 2 பேத்துக்குமே ஒரு வேஸ்ட் ஃபேட் நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஹிப் இஸ் டு வேஸ்ட் ரேஷியோ ஈவன் நம்ம லீன் PCOSலேயுமே கால்குலேட் பண்ணலாம். அவங்களுக்குமே இது கொஞ்சம் டிஃபர் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி பேசல் மெட்டபாலிக் ரேட், BMR, உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ், இது எல்லாத்தையுமே மாற்றி அமைச்சு உங்கள் வெயிட்டை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுத்து ப்ராப்பரான ஒரு ஐடியல் வெயிட்டில் இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அமினோ அமிலம் தான். அப்போது பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது உங்கள் வளர்ச்சிதை மாற்றம், அதையுமே சீர்படுத்தி கொடுத்து உங்களுக்கு ஐடியல் வெயிட்டில் வச்சுக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், நல்ல ஹாப்பியாக இருக்கணும், உங்களுக்கு பதட்டம் வரக்கூடாது, ஆன்சைட்டி வரக்கூடாது, இந்த மாதிரி மனம் ரீதியான பிரச்சனையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த அமினோ அமிலத்துக்கு இருக்குது. அப்படி ஒரு அமினோ அமிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா N-அசிடைல் சிஸ்டைன், NAC அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இன்றைக்கி PCOSக்காக கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து மாத்திரைகளில் இந்த NAC அப்படிங்கிற காம்பனண்ட் கண்டிப்பாக இருக்கும். இந்த N-அசிடைல் சிஸ்டைன் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம் எசென்ஷியல் அமினோ அமிலமாக சொல்லப்படுது, கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒரு அமினோ அமிலம். அதில் குறிப்பாக இந்த அமினோ அமிலம் டைரெக்டாக நம்ம உணவு மூலமாக எடுத்துக்க முடியாது. சிஸ்டைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்லேருந்து செக்ரேட் ஆகுது. இந்த சிஸ்டைன் அப்படிங்கிறத எந்தெந்த உணவுப் பொருட்கள்லாம் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த NAC அப்படின்னு சொல்லக்கூடிய N-அசிடைல் சிஸ்டைன் உருவாயிடும். அப்படி ஏன் இந்த N-அசிடைல் சிஸ்டைன் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு அமினோ அமிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்கிறோம். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு எந்த இடத்துலையும் வீக்கம், இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்க முடியும். அப்படி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டில் மாஸ்டர் ஆஃப் ஆல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா குளுட்டாதயோன் அப்படிங்கிறது தான்.
இந்த குளுட்டாத்தயோன் செக்ரீஷன் ப்ராப்பராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முக்கியமாக இந்த என் அசிடைல் சிஸ்டைன் வந்து தேவைப்படுது. அப்போது இந்த என் அசிடைல் சிஸ்டைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புல அவ்வளவு நோய் எதிர்ப்பு ஆற்றல் உருவாகும், ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உருவாகும், பிசிஓடி பிசிஓஎஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை நம்மளால் சரி பண்ணிக்க முடியும், இர்ரெகுலர் பீரியட்ஸை நம்மளால் சரி பண்ணிக்க முடியும், கருமுட்டையுடைய வளர்ச்சியை ஆரோக்கியமாக உருவாக்க முடியும், கரெக்டான நேரத்துக்கு கருமுட்டை வெடிக்கிறது ஓவியுலேஷன் அப்படிங்கிறத நடக்க வைக்க முடியும். ஏன்னா பிசிஓடியில் ஆன் ஓவியுலேஷன் தானே காரணமாக இருக்குது. அந்த ஆன் ஓவிலேஷனை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த என்ஏசி காம்போனன்ட்க்கு வந்து இருக்குது. அதே மாதிரி மேல் ஹார்மோனையும் நம்மளால் குறைக்க முடியும். ஒருவேளை நம்ம கருத்தரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னா ப்ராப்பராக கரு பதியறதுக்கும் இந்த என்ஏசி காம்போனன்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போ அப்படி வந்து நம்ம இந்த என்னென்ன உணவுகள் இது இருக்குன்னா அன்றாடம் உணவுகளை நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒயிட் ரைஸை தவிர்த்துட்டு நீங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். பெரிய வெங்காயத்தை தவிர்த்துட்டு சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துக்கணும், பூண்டு நிறையா சேர்த்துக்கணும், முளைக்கட்டின பச்சை பயிறு வகை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும், நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம், சிறு மீன் வகைகள் வந்து எடுத்துக்கலாம், பாலில் வந்து சுத்தமான நாட்டு பசும் பால் வந்து சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூரியகாந்தி விதை, எள்ளு, இதில் எல்லாமும் இந்த என்ஆசிடைல் சிஸ்டைன் வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கு. கொட்டை வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஸ்தாவில், வால்நட்டில் இதெல்லாம் நிறைய கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை காய்கறிகள் நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அதுலேயுமே இந்த என்ஆசிடைல் சிஸ்டைன் கிடைக்கும். ரெகுலராக ஒரு கீரை, குறிப்பாக வந்து சிறுகீரை, அரைக்கீரை, இந்த மாதிரி கீரைகள் சேர்க்கும் பொழுதும் நமக்கு இந்த என்ஆசிடைல் சிஸ்டைன் வந்து கிடைக்குது. அப்போது நம்ம சும்மா சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறோம், அது எதுக்கு ஃபாலோ பண்ணுறோன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இல்லாமல் கருமுட்டை வளர்கிறதுக்கு இந்த சீட் சப்போர்ட்டிவாக இருக்குது, நட்ஸு சப்போர்ட்டிவாக இருக்குது, ஃப்ரூட் சப்போர்ட்டிவாக இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஆனால் இதில் என்ன சத்துப்பொருள் இருக்கிறதுனால நமக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது ப்ராப்பரான முறையில் நம்ம எடுத்துப்போம் இல்லையா. இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடியது, கீரையாக இருக்கலாம், நம்மளுடைய ரெகுலராக சாப்பிட்ற ப்ரௌன் ரைஸாக இருக்கலாம், அல்லது நம்ம எடுத்துக்கக்கூடிய கட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மோர், கேர்டு, அல்லது நம்ம சொல்லக்கூடிய கொட்டை வகைகள், புரத வகைகள், சுண்டல், கொண்டைக்கடலை மாதிரியான சுண்டல் வகைகள், கீரை வகைகள், சிறுமீன் வகைகள், இது எல்லாத்துலேயுமே ஒரு ஆக்சிஜனேற்ற தன்மையை தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள் இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பொருள் வந்து நமக்கு அந்த சிஸ்டைன் அப்படிங்கிற அமினோ அமிலம், அந்த சிஸ்டைன் தான் வந்து என்ஆசிடைல் சிஸ்டைனை உருவாக்க கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அந்த என்ஆசிடைல் சிஸ்டைன் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற தன்மைக்கான பவர் ஹவுஸாக சொல்லக்கூடிய குளுட்டாத்தயோன் அப்படிங்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பொருளை உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போ நோய்கள் தடுக்கப்படணும், கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கணும், பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனை நமக்கு வரவே கூடாது, கண்ட்ரோலாக இருக்கணும், ரெகுலர் பீரியட்ஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன அந்த என்ஆசிடைல் சிஸ்டைன்கிற அமினோ அமிலம் எப்படி நம்ம ரத்தத்தில் உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.